இங்க ஒரு பொண்ணு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என்னமோ ஒரு சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாப்பா. இப்போ இந்த பொண்ணால வந்துட்டு நடக்க முடியாது, அதனால வந்துட்டு வெளியே போய் பார்த்தா இப்போ இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் இந்த பொண்ணை வீட்டில் பார்த்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசுறத ஒட்டு கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேருக்கும் அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயமே இவங்களோட வைஃப்க்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களால நடக்க முடியாம இருக்குல்ல, அது வந்துட்டு இவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்களை நடக்க முடியாத மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா சொத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பிளான் பண்ணி ஏதோ ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை இந்த பொண்ணு சாப்பிட்றதுனால தான் எப்பவுமே நடக்க முடியாத மாதிரியே இருக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகிருச்சு. அதே மாதிரியே வீட்டில் வேலை செய்யறவங்க அந்த பொண்ணுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாத்திரையை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி தட்டி விட்டுருவா. நம்ம கொடுக்குற மாத்திரையோட சைடு எஃபெக்ட் தான் இது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பைத்தியமாகியும் ஒய்ஃப் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சும்மாவே விடக்கூடாது, எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ட்டு வைஃப் முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசுறத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அந்த எவிடன்ஸை கொண்டு போயிட்டு போலீஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ போலீஸ் வந்து அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க.